Hello guys, so இன்னைக்கு நம்ம கிட்ட Rockerz 330 Pro தான் இருக்கு. So நேத்து நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா Rockerz 333 Pro வந்து கவர் பண்ணிருப்போம். லிட்டரலா இந்த ரெண்டு நெக் பேண்ட் பாத்தீங்கன்னா சேம் நெக் பேண்ட் தான். பாக்ஸ் கூட பாத்தீங்கன்னா சேம் பாக்ஸ் தான். ஏன்னா டிசைன்ல மட்டும் லைட்டா ஒரு சின்ன சேஞ்ச் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ அதனால ஆல்ரெடி நீங்க நேத்து வீடியோ பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டிசைன் வரைக்கும் பாருங்க, அதுக்கப்புறம் பார்க்காதீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து போர் அடிக்கும். ஸோ பாக்ஸ் மாதிரி பாத்தீங்கன்னா அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. போன பாக்ஸ்ல இருந்த மாதிரி தான் ENX அப்புறம் பீஸ்ட் மோட் ASAP சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட கீ ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவ்வளோலாம் கிடையாது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸ் தான். அதுவும் இப்போ நீங்கள் அமேசானில் வாங்கினீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் வந்து ஏதோ டிஸ்கவுண்ட் மாதிரி போகுது. நான் இது வந்து 1400 ருபீஸ் தான் வந்து வாங்கினேன். ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான அமேசான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நெக் பேண்ட் தான் வந்து இருக்குது. ஸோ இதை எடுத்து இப்போதைக்கு இங்கே வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதோட மற்ற ஆக்சசரிஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இது அப்படியே பிக்சர்லாம், ஏன்னா நேற்று மாதிரி சொதப்பிட வேணாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இருக்குது. அப்புறம் கேபிள், அப்புறம் பேப்பர் ஒர்க்ஸ், போர்ட் ஸ்டிக்கர், வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல் அதான் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் ஸ்பெஷலாக கொடுக்கல. அப்புறம் இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 4 கலரில் எந்த கலர்லாம் இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த நெக் பேண்டை ஃபஸ்ட்டு வந்து வெளியே எடுப்போம். சரி, ஓகே கைஸ், நெக் பேண்ட் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ கைஸ், இந்த நெக் பேண்டை வந்து நல்லா தரவாக டீட்டெயில்டாக வந்து டெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த நெக் பேண்டோட பாடி ரீஜன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிலிக்கானில் வந்து செஞ்சுருக்காங்க. சிலிக்கானில் செஞ்சனால இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, அதே சமயத்தில் நல்லா டியூரபிளாக இருக்குது. அப்புறம் இந்த ரீஜன் வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்டலில் செஞ்சுருக்காங்களா பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்காங்களான்னு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பட்டன் கண்ட்ரோல்ஸ் வந்து தெரில. மோஸ்ட்டாக எல்லா நெக் பேண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து பட்டன் கண்ட்ரோல்ஸ் வந்துடும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரில, சிம்பிளாக க்ளீனாக வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஒயர்னு வரையில பார்த்தீங்கன்னா ஒயர் நல்லா திக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒயரில் மட்டும் தான் நமக்கு வந்து Rockerz 333க்கும் 330க்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ Rockerz 333ல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பரான ப்ரீடட் கேபிள் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் கேபிள் கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா டியூரபிளாக தான் வந்து இருக்கும். ஸோ இந்த ரைட் வயரில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பட்டன்ஸ், டைப் சி போர்ட், LED லைட் இண்டிகேட்டர் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் இதோட பட்டன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளிக்காக நல்லா டாக்டைலாக இருக்குது. ஸோ பட்டன்ஸ்லாம் எந்த வித பிரச்சனையுமே இல்லை. அப்புறம் இயர்பட்ஸோட டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து ஆங்குலர் லினியர் டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஷார்க் ஃபின் இயர் டிப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஃபிட் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் இந்த 2 இயர்பட்ஸும் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்னெட் தான். மேக்னெட் கொடுத்துருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த வித ப்ளே பாஸ் ஃபங்க்ஷனோ இல்லை போட்டோட ஸ்மார்ட் பட் ஃபங்க்ஷனாலிட்டியோ தெரில. அது கொடுத்துருந்தா இன்னுமே வந்து சூப்பராக வேறு லெவலில் வந்து இருந்திருக்கும். ஸோ நேற்று சொன்ன மாதிரி தான் இந்த நெக் பேண்டை நமக்கு வந்து ரொம்ப பெரிய பேட்டரி லைஃப் கொடுத்தனால அதோட பேட்டரி சைஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பேட்டரி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணால இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ஹெவியாக இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு வெயிட் ஸ்கேலில் வந்து மெஷர் பண்ணேன். நேற்று மாதிரியே பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து 40 கிராம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது இனிஷியலாக யூஸ் பண்ண கொஞ்சம் லைட்டாக வந்து கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் யூஸ் பண்ண இதுவுமே வந்து ஈஸியாக வந்து பழகிடும். ஸோ கைஸ், நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பட்டன் கண்ட்ரோல்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி குவிக்காக பார்த்துடலாம். ஸோ அந்த நெக் பேண்ட் வந்து பவர் ஆன் பண்ணுறதுக்கு இந்த மல்டி ஃபங்க்ஷனல் பட்டனை வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஸ் பண்ணணும். பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு 4 செகண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ப்ளே இல்லைனா பாஸ் ஆகும். 2 வாட்டி டேப் பண்ணோம்னா கடைசியாக கால் பண்ணவங்களுக்கு வந்து கால் போயிடும். 3 வாட்டி டேப் பண்ணோம்னா பீஸ்ட் மோட் வந்து எனேபிள் ஆகும். அப்புறம் 1.5 செகண்ட்ஸ்க்கு வந்து டேப் பண்ணோம்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேகப் ஆகும். அப்புறம் வால்யூம் பட்டன்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சேம் தான். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். அப்புறம் ஃபார்வர்ட் ட்ராக் போனோம்னா இந்த ப்ளஸ் பட்டனை வந்து நம்ம 2 செகண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஸ் பண்ணணும். பேக்வர்ட் ட்ராக் போகிறதுக்கு இந்த மைனஸ் பட்டன் வந்து 2 செகண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஸ் பண்ணணும். இதே பட்டன் கண்ட்ரோல்ஸ் கால் சூப்பருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கால் ஆன்சர் பண்ணுறதுக்கோ இல்லை இன்கால் பண்ணுறதுக்கோ ஒரு வாட்டி டேப் பண்ணணும். காலை ரிஜெக்ட் பண்ணோம்னா நம்ம வந்து 2 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணணும். கனெக்டிவிட்டின்னு வர பார்த்தீங்கன்னா நான் அந்த நெக் பேண்ட்ல வந்து எந்த வித ப்ராப்ளம்ஸுமே வந்து ஃபேஸ் பண்ணல. இது செம ஃபாஸ்ட்டாக வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த நெக் பேண்ட்ல நமக்கு வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.2 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இந்த நெக் பேண்ட்ல என்னன்னா, இந்த நெக் பேண்ட்ல நமக்கு வந்து டூயல் பேரிங்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டூயல் பேரிங் பார்த்தீங்கன்னா நேற்று எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு.
என்னோட லேப்டாப்பில் நான் வீடியோ எடிட் பண்ணிருக்கும்போது என்னோட லேப்டாப்போட அப்புறம் ஃபோனோட சைமல்டேனியஸாக கனெக்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ணேன். அப்புறம் ரேஞ்சின்னு வரையில் இவங்க கிளைம் பண்ணுற மாதிரி ஈஸியாக எனக்கு வந்து 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்குன்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2 ஆடியோ கோடெக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எஸ்பிசி அண்ட் ஏஏசி. ஸோ இதுலையுமே நமக்கு வந்து ஆப்டெக்ஸ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கலாம். ஏன்னா போன வருஷம் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் நமக்கு லான்ச் ஆன Rockerz 335ல நமக்கு வந்து ஆப்டெக்ஸ் சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ இதுலையுமே ஆப்டெக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே வந்து சூப்பராக இருந்திருக்கும். அடுத்து லேட்டன்சின்னு வரையில் நான் பீஸ் மோட், அதாவது லோ லேட்டன்சி மோட் எனேபிள் பண்ணி ஒரு ஆப்பில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இதோட லேட்டன்சி ரேட் வந்து அப்ராக்சிமேட்டாக 80 மில்லி செகண்ட்ஸ்குள்ளே வந்து கிடச்சிது. ஸோ இனிஷியலாக போட் இந்த நெக் பேண்டை வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது இதில் பீஸ் மோட் இருக்கிறத பற்றி அவங்க வந்து மென்ஷனே பண்ணல. ஏன் இப்போ கூட அவங்க வெப்சைட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பீஸ் மோட் இருக்கிறத பற்றி அவங்க வந்து சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஸோ இது ரொம்ப பெரிய நெகட்டிவாக எனக்கு வந்து தோணுச்சு இந்த நெக் பேண்ட் ஆர்டர் பண்ணும்போது. ஏன்னா வந்து இதை விட சீப்பரான Rockerz 205 ப்ரோவில் நமக்கு வந்து பீஸ் மோட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது இல்லைனா அது வந்து ரொம்ப பெரிய நெகட்டிவ் நான் நினச்சேன். பரவாயில்ல, போட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பீஸ் மோட் இதுலேயுமே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நான் வீடியோஸ் பார்க்கும்போது சுத்தமாக எந்த வித டிலேஸுமே வந்து ஃபேஸ் பண்ணல. கேம்ஸ் ஆடும்போது பார்த்தீங்கன்னா எந்த வித டிலேஸுமே வந்து ஃபேஸ் பண்ணல. ஸோ அதனால் கேமிங்க்கு வந்து ஒரு செம சூப்பரான நெக் பேண்ட் தான் இது. அப்புறம் இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IPX5 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் தான். நெக்ஸ்ட் கால் குவாலிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் நமக்கு வந்து ENX டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களே இப்போ ஒரு சாம்பிள் வந்து கேட்டு பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ வந்து இந்த Rockerz 330 ப்ரோல இருந்தா ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். இந்த நெக் பேண்டோட ரொம்ப பெரிய ஸ்பெஷாலிட்டினா கண்டிப்பாக அதோட பேட்டரி லைஃப் தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ அதோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 60 மணி நேரம் வரைக்குமே கொடுத்துட்டாங்க. ஸோ வேறு லெவல். ப்ராபப்ளி வேர்ல்டுலேயே இந்த நெக் பேண்டில் வந்து அதிக பேட்டரி லைஃப் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. சப்போஸ் உங்களுக்கு இதை விட அதிகமான பேட்டரி லைஃப் இருக்கிற நெக் பேண்ட் தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வெறும் 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ண போது 20 ஹவர்ஸ் வரைக்குமே இதோட ப்ளேபேக் டைம் வந்து கிடைக்கும். அதனால் பேட்டரி லைஃப் பற்றி இந்த நெக் பேண்ட் வந்து சுத்தமாக வந்து கவலைப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10mm டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 10mm டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பேஸ் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதோட மற்ற டோன்ஸ், மிட் டோன்ஸ், ட்ரிபிள்ஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நமக்கு வந்து Rockerz 330, 333, 335 அப்புறம் வந்து 255 ப்ரோ ப்ளஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரைஸ் ரேஞ்சில் 10mm டிரைவர்ஸோட வந்து இருக்கும். ஸோ அந்த எல்லா நெக் பேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி வந்து சேமாக தான் வந்து இருந்துச்சு. அந்த நெக் பேண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்து இருந்துச்சு சவுண்ட் குவாலிட்டி. ஸோ அதே சவுண்ட் குவாலிட்டி தான் இந்த நெக் பேண்ட்லேயும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன். ஏன்னா அதுலேயுமே நமக்கு வந்து 10mm டிரைவர்ஸ் இருக்கனால. ஆனால் அந்த எல்லா நெக் பேண்டுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த நெக் பேண்டோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து பெட்டராக இருந்துச்சு. ஏன்னா அந்த நெக் பேண்டில் நமக்கு வந்து யாரோ ஒரு சிங்கர் AP தில்லனோட கொலாபரேட் பண்ணி இதை இன்னுமே நல்லா ரிஃபைண்டாக நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த நெக் பேண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ் நல்லாயிருக்கும், மற்ற டோன்ஸ் வந்து அபோவ் ஆவரேஜாக வந்து இருக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை, பேஸும் நல்லாயிருக்கு, மற்ற டோன்ஸுமே நல்லாயிருக்கு. ப்ராபப்ளி அந்த கொலாபரேஷன் நல்லா தான் நினைக்கிறேன். ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு இருந்தோம். ஸோ இந்த நெக் பேண்ட் வந்து 1500 rupees ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா 100% ஒர்த்து நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது. இதோட பில் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது, இதோட கால் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது, அப்புறம் இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து எக்ஸலண்ட்டாக வந்து இருக்குது. அப்புறம் இதோட பேட்டரி லைஃப் பற்றி சொல்லவே தேவையில்லை. இதோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டான பேட்டரி லைஃப் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த நெக் பேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன பிரச்சனை. அது என்ன பிரச்சனைனா இந்த நெக் பேண்டோட ட்வின் பிரதர் தான் இந்த நெக் பேண்டுக்கு வந்து பிரச்சனை. ஏன்னா இதே ப்ரைஸ் ரேஞ்சில் நமக்கு வந்து Rockerz 333 ப்ரோ வந்து இருக்குது. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி வீடியோ ஸ்டார்டிங்கில் இந்த 2 நெக் பேண்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஐடென்டிக்கல் தான். எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து சிமிலராக வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் 2 பாக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிமிலராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் Rockerz 333 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் பெட்டரான ப்ரீடட் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கேபிள்னு பார்த்தீங்கன்னா மோசம் நான் வந்து சொல்ல மாட்டேன், இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஆனால் அஃப்கோர்ஸ் நார்மல் கேபிளோட ப்ரீடட் கேபிள் தான் வந்து பெஸ்ட். ஸோ ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீடட் கேபிள் வந்து பிடிக்காது. ஸோ அப்படி உங்களுக்கு ப்ரீடட் கேபிள் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த நெக் பேண்ட் வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லைனா இப்போ பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து ஒரு 100 rupees கூப்பன் கொடுத்து இதோட ப்ரைஸ் வந்து இந்த நெக் பேண்டோட 100 ரூபாய் வந்து கம்மியாக இருக்குது. அப்படி இந்த நெக் பேண்டோட இந்த நெக் பேண்ட் சீப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் நீங்கள் இந்த 2 நெக் பேண்டில் எந்த நெக் பேண்ட் வாங்குவீங்கிறது வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள்.